சரியா? அப்ப இந்த கரைதிறன் பெருக்கம் ஒரு அரிதில் கரைகிற திண்மம் அதன் அயன்களோட சமநிலையில் உள்ள போது விளைவுகளினுடைய செறிவுகள்கிட்ட வீசமானத்துல வலுவேற்றப்பட்ட பெருக்கமாக வரையறுக்கப்படும். அப்ப இனிமேல் நாங்கள் கேஎஸ்பி என்று நேரடியாக எழுதும் போது எம் பிளஸ் எக்வஸ்ட் செறிவு எக்ஸ் மைனஸ் எக்வஸ்ட் செறிவு என்று நேரடியாக எழுதி கொள்ளலாம். இப்ப இனி நீங்கள் இந்த திண்மத்தை காட்டி இந்த பெருக்கி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எம் பிளஸ் எக்வஸ்ட் கேஎஸ்பி என்பது இந்த திண்மத்தினுடைய செறிவையும் இந்த சமநிலை மாறிலி இந்த செறிவையும் உள்ளடக்கியது. கேஎஸ்பி வந்து கே இன்டு எம்எக்ஸ் இந்த செறிவு. ஆகவே இனிமேல் நீங்கள் எம்எக்ஸ் வந்து காட்டணும் அவசியம் இல்லை. சரிதானே? விளங்கிக் கொள்ளுங்க. கரைதிறன் பெருக்கம் என்பது கரைதிறன் பெருக்க மாறிலி என்று அழைக்கப்படும். இது ஒரு சமநிலை மாறிலி. வெப்பநிலையில மாத்திரம் தங்கி இருக்கும் குறித்த பதார்த்தத்துக்கு அது நிரம்பல் கரைசல் நிலையில இருக்க மட்டும்தான் குறிப்பிடப்படலாம். அப்ப நீங்கள் தாக்க ஈவு அப்படின்னு படிச்சிருக்கோம், கியூசி அப்படின்னு படிச்சிருக்கீங்க ரசாயன சமநிலை. மற்றது கேசி என்று ஒன்று படிச்சிருக்கீங்க. இந்த கேசி எப்ப பாவிக்கலாம், கியூசி எப்ப பாவிக்கலாம்னு சொல்ற ஒரு செட் இருக்குதானே, மைண்ட் செட். அது போலதான் இது சமநிலையில தான் இந்த கேஎஸ்பி பயன்படுத்தப்படலாம். சரியா? இந்த சமநிலை தாக்கத்தை போட்டுக்கொள்ளுங்க. பக்கத்துல இப்படி ஒரு வரைவையும் போட்டுக்கொள்ளுங்க. இதுக்கு இங்கால சமநிலை நிரம்பல் கரைசல். இதுக்கு இங்கால சமநிலை நிரம்பல் கரைசல். இதுல கரைதல் வீதம் மடிதல் வீதம் இதுக்கு இங்கால ரெண்டுமே ஒன்றுக்கொன்று சமனாக இருக்கு. இதை மட்டும் போட்டுக்கொள்ளுங்க. இதை போட்டு இந்த படத்தை எங்கேயாவது குறித்துக் கொள்ளுங்க. சரியா? கரைதிறன் பெருக்கம் என்பது கேஎஸ்பி என்ற குறியீட்டால பொதுவாக அடையாளப்படுத்தப்படும். இது கரைதிறன் பெருக்கம் மாறிலி என்றும் சொல்லப்படும். எப்படி சொன்னாலும் விளங்கிக் கொள்ளுங்க, இதுதான் சொல்லி. கரைதிறன் என்பது வேற, கரைதிறன் பெருக்கம் என்பது வேறு. சரியா? எழுதிக்கொள்ளுங்க. அரிதில் கரையும் திண்மம் ஒன்று அரிதில் கரையும் திண்மம் ஒன்று அரிதில் கரையும் திண்மம் ஒன்று அரிதில் கரையும் திண்மம் ஒன்று அதன் அயன்களுடன் அதன் அயன்களுடன் அதன் அயன்களுடன் சமநிலையில் உள்ளபோது சமநிலையில்
உள்ளபோது சமநிலையில் உள்ளபோது சமநிலையில் உள்ளபோது விளைவுகளின் செறிவுகள் விளைவுகளின் செறிவுகளில் விளைவுகளின் செறிவுகளில் பீசமானத்தில் வலுவேற்றப்பட்ட பெருக்கம் பீசமானத்தில் வலுவேற்றப்பட்ட பெருக்கம் பீசமானத்தில் வலுவேற்றப்பட்ட பெருக்கம் மாறா வெப்பநிலையில் ஓர் மாறிலியாகும் மாறா வெப்பநிலையில் ஓர் மாறிலியாகும் மாறா வெப்பநிலையில் ஓர் மாறிலியாகும் திருப்பி இருக்கா கவனிச்சு கொள்ளுங்க. அரிதில் கரையும் திண்மம் ஒன்று அதன் அயன்களுடன் சமநிலையில் உள்ளபோது விளைவுகளின் செறிவுகளின் பீசமானத்தில் வலுவேற்றப்பட்ட பெருக்கம் மாறா வெப்பநிலையில் ஓர் மாறிலியாகும் மாறா வெப்பநிலையில் ஓர் மாறிலியாகும் இம்மாறிலி கரைதிறன் பெருக்கம் கரைதிறன் பெருக்கம் அல்லது கரைதிறன் பெருக்க மாறிலி எனப்படும் கரைதிறன் பெருக்க மாறிலி எனப்படும் இம்மாறிலி கரைதிறன் அல்லது கரைதிறன் பெருக்க மாறிலி எனப்படும். சரியா? கீழே கொள்ளுங்க. சமநிலையில் அடுத்த பந்தியாளி கொள்ளுங்க. சமநிலையில் மேற்படி சமநிலைக்கு சமநிலை விதியை பிரயோகித்தல் இந்த சமநிலை விதி சமநிலையில தான் பிரயோகிக்கப்படும். சமநிலை விதியை பிரயோகித்தல் K சமன் M பிளஸ் நீர்க்கரசல். இது அயன், நீரேற்றப்பட்ட அயன் M பிளஸ் நீர்க்கரசல். അതിന്റെ செறிவு X மைனஸ் நீர்க்கரசல். അതിന്റെ செறிவிന്റെ பெருக்கம்
அதன் கீழ் mx solid கவனம் solid அதிண்ட சரி சரியா இதுல நாங்க என்ன சொல்ல போறோம் தூய திண்ம பதார்த்தங்கள்ட்ட சரிவு மாறி சரியா அப்ப அடுத்த இதுக்கு கீழே எழுதிக்கொள்ளுங்க தூய திண்ம பதார்த்தங்களின் செறிவு தூய திண்ம பதார்த்தங்களின் செறிவு தூய திண்ம பதார்த்தங்களின் செறிவு மாறிலி என்பதால் மாறிலி என்பதால் தூய திண்ம பதார்த்தங்களின் செறிவு மாறிலி என்பதால் இதை நாங்கள் இந்த மாறிலியோட பெருக்கி எழுதலாம் k into mx solid ஒரு மாறிலியோட இன்னொரு மாறிலியை பெருக்கலாம் சமன் m plus எக்வஸ்டின் சரிவு x minus எக்வஸ்டின் சரிவு இந்த ரெண்டின்டையும் பெருக்கத்துக்கு பதிலாக நாங்கள் வேறொரு நோட்டேஷனை பயன்படுத்திக் கொள்றோம் KSP கேபிட்டல் K சப்ஸ்கிரைப்ல SP ஸ்மால் s ஸ்மால் p KSP m plus எக்வஸ்டின் சரிவு x minus எக்வஸ்டின் சரிவு இந்த KSP என்பது k into mx solid in the சரிவு KSP என்பது ஏனெனில் KSP வந்து k into mx solid in the சரிவு இந்த KSP க்கு தான் பேர் கரைதிறன் பெருக்கம் அல்லது கரைதிறன் பெருக்க மாறிலி ஆகவே இவரை நீங்க அடையாளப்படுத்திக் கொள்ளுங்க KSP கரைதிறன் பெருக்கம் அல்லது கரைதிறன் பெருக்கம் மாறிலி கரைதிறன் பெருக்க மாறிலி இனிமேல் நீங்கள் KSP என்று எழுதும் போது நேரடியாகவே அயன்களினுடைய செறிவை அப்படியே பிரயோகிக்கலாம் இப்ப நாங்கள் நீரின் KW வந்து H3O plus OH minus இந்த செறிவன் எழுதினோம் தான் அதுபோல சரியா இந்த KSP அலகு நீங்கள் நியம நிலை அப்படின்னு சொல்லி நியம நிபந்தனை அல்லது நிலை என்று குறிப்பிடப்படையில் என்று சொன்னால் இந்த சமநிலை கோவையில உள்ள அயன்கள்ட செறிவுகள்ல தங்கி இருக்கும்
இதுல மூல் டெசிமீட்டர் -3, இதுக்கு மூல் டெசிமீட்டர் -3, பீசமான வலுவளவு ஒன்றுன்றதால அப்படியே மூல் ஸ்கொயர் டெசிமீட்டர் -6 வரும். எல்லாத்தின் அயன்களையும் ஒரு மூல் டெசிமீட்டர் -3 என்று நிபந்தனைப்படுத்தினால் இந்த கேஎஸ்பி வந்து ஒரு அலகு பரிமாணமற்ற மாறிலியாக இருக்கும். சரியா? நீங்க அந்த விஷயத்தை தெரிஞ்சு வச்சிருங்க. ஏன்னா கேஎஸ்பிக்கு அலகு இல்லை என்று சொல்லி சொன்னால் சந்தர்ப்பத்தை உணர்ந்து கொள்ளுங்க. எந்த சந்தர்ப்பத்துல கேஎஸ்பிக்கு அலகு இருக்காதுன்னு சொல்லி. நோட் போட்டு கொள்ளுங்க. நோட். கரைதிறன் பெருக்கம் நிரம்பிய கரைசல்களுக்கு மாத்திரம் வரையறுக்கப்பட்டுள்ளது. கரைதிறன் பெருக்கம் நிரம்பிய கரைசல்களுக்கு மாத்திரம் வரையறுக்கப்பட்டுள்ளது. நிரம்பிய கரைசல்களுக்கு மாத்திரம் வரையறுக்கப்பட்டுள்ளது. நிரம்பிய கரைசல்களுக்கு மாத்திரம் வரையறுக்கப்பட்டுள்ளது. செறிவானது நியம நிபந்தனை சார்பாக ஒரு மூல் டெசிமீட்டர் -3 என அளவிடப்படும் போது சமநிலை மாறிலியில் விவரிக்கப்படுவது போன்று கேஎஸ்பிக்கு அலகு இல்லை. சமநிலை மாறிலிகள் அலகு பரிமாணம் அற்றவேண்டுதான் வெப்ப இயக்கவியல்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனாலும் சமநிலை கோவையில் அதன் அலகு தங்கி இருக்கு. அது இந்த மாதிரி தான் நியம நிபந்தனைப்படுத்தப்பட்டால் எல்லாத்த சரியும் ஒரு மூல் டெசிமீட்டர் -3க்கு நிபந்தனைப்படுத்தினால் இது சார்பாக குறிப்பிடப்பட்டால் அலகு வரா. கேஎஸ்பிக்கு அலகு இல்லை. தொடர்ந்து எழுதி கொள்ளுங்க. நியம நிபந்தனை
நியம நிபந்தனை பற்றி நியம நிபந்தனை பற்றி குறிப்பிடாவிடின் நியம நிபந்தனை பற்றி குறிப்பிடாவிடின் இதை பாருங்க, நியம நிபந்தனை பற்றி குறிப்பிடாவிடின் கரைதிறன் பெருக்க கரைதிறன் பெருக்க கோவைக்கு ஏற்ப கரைதிறன் பெருக்க கோவைக்கு ஏற்ப கரைதிறன் பெருக்க கோவைக்கு ஏற்ப நிலவிறன் கரைதிறன் பெருக்க பெருக்க அலகு வேறுபடும். நாங்கள் அநேகமான சந்தர்ப்பத்துல கேஎஸ்பி அலகு சொல்லத்தான் போறோம். அதான் இங்க ஒரு விஷயம் குறிப்பிடப்பட்டிருக்கு. நியம நிபந்தனை குறிப்பிட்டால் அங்கெல்லாம் 1 மூல் டெசிமீட்டர் -3க்கு வரையறுக்கப்பட்டிருக்கு. ஆகவே கேஎஸ்பி அலகு வராது. அப்படி குறிப்பிடாவிடின் இந்த கோவையில தாங்க இருக்கு. இந்த கோவையின் படி இவற்றை அலகு மூல் டெசிமீட்டர் -3, இவற்றை அலகு மூல் டெசிமீட்டர் -3. அப்ப கேஎஸ்பி அலகு மூல் ஸ்கொயர் டெசிமீட்டர் -6 என்று வரும். அதான் சொல்லு, கரைதிறன் பெருக்க அலகுகள் வேறுபடும். எதுக்கு ஏற்ப? கோவைக்கு ஏற்ப. பாருங்க, இதுல நியம நிபந்தனைக்கு ஏற்ப சொல்லப்பட்டிருந்தால் இந்த கோவை எழுதுக நாங்க ஒவ்வொரு தரம் என்ன கோவை எழுதிருப்போம் சொல்லி பார்ப்போம். கேஎஸ்பி சமன் m plus எக்வஸ்டின் சரிவு மூல் டெசிமீட்டர் -3. அந்த நியம நிபந்தனை வேற x மைனஸ் இந்த சரிவு மூல் டெசிமீட்டர் -3. ஒவ்வொருவருடைய செறிவும் 1 மூல் சார்பாக 1 மூல் டெசிமீட்டர் -3 சார்பாக தெரிவிக்கப்பட்டால் இந்த அலகு மேல போடுற அலகும் வெட்டுப்படும். ஏன் நீங்க m பிளஸ் அலகு என்னத்துல போட போறோம்? மூல் டெசிமீட்டர் -3 போட போறோம். ஆகவே அலகு வெட்டுப்படும். கேஎஸ்பிக்கு அலகு வராது. இதுதான் நாங்க சொல்லப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு நாங்கள் பிஹெச்ல இதே விஷயத்தை காய்ச்சோம். பிஹெச்சுக்கு ஏன் அலகு இல்லை? -log x3o plus. இங்க x3o plus இந்த சரிவு கட்டாயம் மூல் டெசிமீட்டர் -3ல போட சொல்லி இருக்கு. சமன்பாட்டிலேயே 1 மூல் டெசிமீட்டர் -3 நாங்கள் படிச்சிட்டோம். இது அநேகமா ஒருத்தரும் எழுதுறையில பிஹெச்சுக்கு அலகு இல்லாம போட்டு பழகிட்டோம். ஆனா உண்மையான விஷயம் இதுதான். அலகுக்கு வெட்டுப்படுறதுக்கு ஒரு அலகு இருக்கு. அப்ப இதான் கட்டாயம் மூல் டெசிமீட்டர் -3ல போட்டாதான் 2 அலகும் வெட்டுப்படும். அப்ப இங்கேயும் மூல் டெசிமீட்டர் -3 போட சமன்பாட்டில் ஒரு மூல் டெசிமீட்டர் -3க்கு வெட்டுப்பட பிஹெச் வந்து அலகு இல்லாத ஒரு பெருமானமாக வரும். இங்கேயும் நியம நிபந்தனை என்று ஒரு தரம் குறிப்பிடப்படாவிட்டால் நீங்கள் கோவைக்கு ஏற்ப அலகு வரும். அப்படி குறிப்பிட்டால் இப்படித்தான் எழுதப்பட வேண்டும். எழுதப்பட்டால் அலகு வராது கேஎஸ்பிக்கு. இந்த சமநில மாறிலிகளுக்கு இதே நிலம். சரிதானே? இந்தியான் விஷயம் ஓரளவுக்கு உங்களுக்கு ஓகே இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு தரம் கூச்சல் போடையில சரி. அவ என்ன செய்யற ஒரு தலைவடியால ஒரு தடவை சுத்தி இருக்கு. இப்ப சில நேரத்துல உங்களுக்கு கவரேஜ் பிரச்சனை ஆகுது, சில நேரம் கவரேஜ் பிரச்சனை ஆகுது. தவிர்க்க முடியாது. என்னத்தை தாண்டினாலும் கடைசி எக்ஸாம் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யணும்? சரியான முறையில சக்சஸ் பண்ண வேணும். இப்ப அதுல ஆட்ட பக்கத்துல பலவீனம் இருக்குன்றது இல்லை. உங்களோட பக்கம் எக்ஸாம் செய்து ஆக வேணும்ன்ற ஒரு இது இருக்கு. சரி, அப்ப இயன்ற வரைக்கும் நீங்கள் என்னோட தொடுகையில இருந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விஷயங்களை தெரிஞ்சு வந்தீங்கன்னா நல்ல இதுதான். என்ன நேர்ல பார்க்கறதுக்கும் இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு.
ஈவினிங் நான் கொஞ்சம் கேள்வி போடையில மட்டும் போட்டு ஒரு சும்மா கோவை எடுக்கிற கேள்விதான். என்னை பொறுத்தவரை ஒரு பாடம் வந்து நான் ஆரம்பத்துல வந்து பெரிய இதான அதை பில்டப் ஆக விரும்புறேன். சில விஷயங்கள் வந்து நாங்கள் ஆரம்பத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டு போனோம்னா அது எங்களுக்கு அவ்வளவு பெரிய சுமையாக இருக்காது. அதால எந்த ஒரு பாடத்தின் நோட்ஸ் அரேஞ்ச்மெண்ட் வந்து மிக ஒரு எளிமையான வடிவத்தில இருந்து அந்த சிக்கல் தன்மையை நோக்கி போகக்கூடிய மாதிரி நான் அதை பார்த்துக்கொள்றது வழக்கம். நீங்க அயன் சமநிலையில உணர்ந்து இருக்கலாம். அயன் சமநிலையில ஒவ்வொரு பகுதியாக நீங்கள் உடைச்சு கொண்டு வருவீங்கன்னா உங்களுக்கு கடைசி கேள்விக்கான ஒரு ரிஸ்க் இருக்காது. சரியான ஃபைனலா ஒரு ஃபைனல் பேப்பரை எடுத்து செய்யும் போது அதுல ரிஸ்க் இருக்காது. அதுபோல இந்த கரைதிறனும் மெல்ல மெல்லமாக கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்களை உள்ளடக்கி கொண்டு வரும். ஆகவே கொஞ்சம் இப்பதார கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களை ஒருக்கா நீங்கள் மெமரைஸ் பண்ணி கொள்ளுங்க. உங்களுக்கு டைம் முடிஞ்சுது. சரி, ஓகே, நான் இதோட நிறைவு செய்தோட ஈவினிங் கொஞ்சம் படிச்சுட்டு பார்ப்போம். சரிதான்.